ஹே காய்ஸ், வெல்கம் பேக். என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் தமிழ் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழ் இருக்குது. யூ கேன் செக் அவுட் வேரியஸ் பிளேலிஸ்ட். இன்னைக்கான கொஷன் வேலிட் parenthesis. It's a easy level question. So question பாருங்க, given a string s containing just the characters open bracket, close bracket, open curly bracket, closed curly bracket, open square bracket, closed square bracket, determine if the input valid is a valid string. An input string is valid if open bracket must be closed by the same type of brackets, open bracket must be closed in the correct order, every closed bracket has a corresponding open bracket of the same type. So this is the condition, this is the three conditions, right? So basically என்ன சொல்லியிருக்காங்கன்னா, there are open brackets and closed brackets, right? So suppose வந்து பார்த்தீங்கன்னா like actually three types of open brackets, closed bracket இருக்கு. ஒன்று வந்து இந்த ஒரு parenthesis type, and another one வந்து பார்த்தீங்கன்னா this curly braces, and இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வந்து இந்த ஸ்கொயர் brackets, right? ஸோ இந்த மாதிரி த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம இன்புட் ஸ்ட்ரிங் வந்து வேலிட் ஒன்லி இஃப் an open bracket has its corresponding closed bracket. அதாவது closed bracket இருந்தால் this is a valid string, right? அதே மாதிரி this is a valid string, right? அண்ட் ஸ்கொயர் bracket இருந்துச்சுன்னா அதுக்கான corresponding closed square bracket இருக்கணும், ரைட்? ஸோ இது ஒரு valid string. ஸோ ஸ்ட்ரிங் வேலிடாக இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஒரு ஓப்பன் parenthesis இருக்குது, அதுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் parenthesis இருக்குது. ஸோ இட்ஸ் அ வேலிட் ஸ்ட்ரிங். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் ஓப்பன் parenthesis இருக்குது ஃபஸ்ட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, அண்ட் தென் கர்லி பிரேசஸ் இருக்குது, ரைட்? கர்லி ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அதனால திஸ் இஸ் அ வேலிட் parenthesis பிகாஸ் கரஸ்பாண்டிங் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ்க்கு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அதே தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து எப்படி இருக்குதுன்னா, தேர்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு parenthesis இருக்குது, செகண்ட் வந்து க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, ரைட்? க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. திஸ் இஸ் நாட் அ வேலிட் ஸ்ட்ரிங், ரைட்? ஏன்னா வந்து இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்டுக்கு சாரி இந்த ஓப்பன் parenthesisக்கு க்ளோஸ்டு parenthesis இல்லை, ரைட்? இல்லை. அதே மாதிரி இந்த ஒரு க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் இல்லை. அதனால திஸ் நாட் அ வேலிட் ஸ்ட்ரிங், ரைட்? ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். பேசிக்கலி பூலியன் டைப்பில் நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும். வெதர் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அ வேலிட் parenthesis ஆர் நாட் ஆன் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, we can actually use stacks because ஏன்னா நம்ம வந்து லைக் we are actually comparing, ரைட்? இப்போ வந்து ஓப்பன் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஃபார் தட் பர்பஸ் we can use stacks. ஸோ இந்த மாதிரி சிமிலர் கொஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு இருக்குது, ரைட்? ஸோ தோஸ் ஆர் டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இன்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், வரும், ரைட்? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ சேம் அதே ஒரு இன்ட்யூஷன் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, வாட் வி கேன் டூ இஸ், இப்போ வந்து ஸ்டாக் இருக்குது, ரைட்? ஸ்டாக்லேருந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணலாம்னா, ஸ்டாக்ல வி கேன் ஸ்டோர் ஆல் த ஓப்பன் திங்ஸ். அதாவது ஓப்பன் parenthesis வந்தா, ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் வந்தா, அதாவது ஓப்பன் parenthesis ஆர் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஆர் ஓப்பன் கர்லி பிரேசஸ். ஸோ இது மூணு வந்துச்சுன்னா we can just store it into a stack, ரைட்? ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணிடலாம். அண்ட் நம்ம என்ன செக் பண்ணலாம்னா, அண்ட் we can check whether சப்போஸ் ஒரு எல்ஸ் கண்டிஷன் போட்டு we can check சப்போஸ் க்ளோஸ்டு parenthesis இருந்துச்சுன்னா, ஐ மீன் க்ளோஸ்டு parenthesis இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஸ்டாக்கோட டாப்பில் ஓப்பன் parenthesis இருக்கான்னு செக் பண்ணலாம், ரைட்? அதே மாதிரி ஸ்டாக்கோட டாப்பில் வந்து கர்லி பிரேசஸ் இருக்குதுன்னா இந்த கரண்ட் எலிமெண்ட் வந்து நம்ம க்ளோஸ்டு கர்லி பிரேஸாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம், ரைட்? அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, நம்ம கரண்ட் எலிமெண்ட் வந்து க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்காங்க. க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம டாப்பில் வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கா நம்ம செக் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா we can just pop the elements, ரைட்? ஸோ நம்ம இப்போ கோடுக்கு போயிடலாம். கோடுக்கு போனால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், ரைட்? ஸோ வாட் வி கேன் டூ இஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஸோ string டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ரைட்? ஃபார் int I is equal to 0, I is less than s dot size I plus plus. ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா, ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் இருக்கா நான் செக் பண்ண போகிறேன். if s of I is equal to ஃபர்ஸ்ட் வந்து parenthesis, ரைட்? ஓப்பன் parenthesis or s of I is equal to square bracket, right? Open square bracket or
S of I is equal to the open curly braces. So if இருந்துச்சுன்னா what I'm going to do is, இப்படி இருந்துச்சுன்னா I'm just going to push it into the stack, right? So அதை வந்து நான் ஸ்டாக்ல புஷ் பண்ணுறேன். And else condition பார்க்கலாம். else if the stack is empty, suppose stack வந்து empty-ஆ இருந்துச்சுன்னா I will just return false, right? So இப்போ வந்து suppose நான் வந்து ஏன் ஸ்டாக் இஸ் எம்டின்னு நான் வந்து அந்த கண்டிஷன் போடுறேன்னா, சப்போஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர கேரக்டர், நம்ம ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் வர கேரக்டர் வந்து சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வர கேரக்டர் இப்படி இருக்கு அண்ட் தென் இப்படி இருக்குதுன்னா ஸ்ட்ரிங் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் வர கேரக்டரே வந்து க்ளோஸ் ப்ராக்கெட்டாக இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் அவர் ஸ்டாக் இஸ் எம்டி, ரைட்? ஏன்னா நீங்க பாருங்க, சப்போஸ் ஓப்பன் திங்ஸ், அதாவது ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் வந்தால் we are just pushing into the stack. இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட்ஸ், ரைட்? ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் வந்தால் we are pushing into the stack. அதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ்டு பேரன்சிஸ் வந்துச்சுன்னா என்னது, க்ளோஸ் பேரன்சிஸ் வந்துச்சுன்னா ஸ்டாக் எம்டியாக இருக்கும். ஸ்டாக் எம்டியாக இருந்துச்சுன்னா we can just return false. ஆப்வியஸாக இந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா this is not a valid string, பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டாக இருக்குது. க்ளோஸ் ப்ராக்கெட் ஃபர்ஸ்டே வரலாமா? கண்டிப்பாக வர முடியாது, பிகாஸ் நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் ஓப்பன் ப்ராக்கெட் ஆஸ் வெல் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும். ஓப்பன் இங்கே இருந்துச்சுன்னா this is a valid string. ஓப்பனே இல்லை இங்கே, பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் வந்திருக்கு, ஸோ இட்ஸ் நாட் a valid string, ரைட்? ஸோ அதனால இந்த ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் செக் பண்ணலாம், else if சப்போஸ் நம்மளோட கரண்ட் S of I வந்து S of I is equal to the closed parenthesis, right? Closed parenthesis, just a second, yeah, so it's a closed parenthesis and stack or top வந்து suppose stack or top வந்து open parenthesis இருந்துச்சுன்னா this actually valid string, right? அதாவது corresponding open parenthesisக்கு closed parenthesis இருக்கு. And next condition is or S of I is equal to the closed square bracket and st.top is equal to the open square bracket, right? Or next condition வந்து S of I is equal to the closed curly braces and S of I st.top stack or top வந்து suppose open curly braces இருந்துச்சுன்னா open curly braces, right? So இப்படி இருந்துச்சுன்னா it's a valid string. So அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், we can just pop the element from the stack, right? So basically நான் என்ன பண்றேன்னா இங்க, so first ஒரு stack create பண்றேன். stackல வந்து I'm pushing all the open parenthesis things. first example பாருங்க, வந்து first character வந்து open parenthesis, so அதனால I'm pushing that into the stack. and second character வந்து பாத்தீங்கன்னா this is the closed parenthesis. So in the closed parenthesis இருக்கு, this is the S of I. S of I is equal to this closed parenthesis, right? S of I is equal to this closed parenthesis. So closed parenthesis நம்ம கிட்ட இருக்கு. So நம்ம வந்து என்ன செக் பண்றோம்னா, S of I is the closed parenthesis, st.top பார்ப்போம். இந்த ஸ்டாக்ல இருக்க டாப் எலிமெண்ட் பார்ப்போம். ஸ்டாக்ல இருக்க டாப் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் parenthesis. So open parenthesis closed parenthesis மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அதாவது இந்த கண்டிஷன் else if condition. ஸோ நான் என்ன பண்ணுறேன், I'm just popping the stack. ஸ்டாக்ல இருக்க டாப் எலிமெண்ட்டாக பாப் பண்ணிட்டு என்ன ஆகிடும், நம்மளோட ஸ்டாக் வந்து இங்கே எம்டி ஆகிடும், ரைட்? எம்டி ஸ்டாக் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, we can just else condition நம்ம போட்டுக்கலாம். else வந்து we can just return false. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா, ஃபைனலாக அவுட் சைட் ஆஃப் த ஃபார் லூப் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம செக் பண்ணலாம். if st.stack வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா we can just return true, right? stack வந்து empty ஆச்சுன்னா we can return true. stack வந்து empty இல்லைன்னா default case வந்து return false, right? so this is the approach. so basically பாத்தீங்கன்னா நம்மளோட string வந்து valid ஆச்சுன்னா நம்மளோட stack வந்து லாஸ்டா வந்து empty-ஆ இருக்கும். நம்ம stack வந்து empty stack-ஆ இருக்கும். so அதுதான் வந்து ஒரு intuition. so இங்க இந்த எக்ஸாம்பிளே பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஓப்பன் பேரந்தசிஸ் ஸ்டாக்ல புஷ் பண்ணோம். செகண்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பேரந்தசிஸ். ஸோ நம்ம செக் பண்ணுறோம், க்ளோஸ்டு பேரந்தசிஸ்
க்ளோஸ் பேரந்தசிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டாக் டாட் டாப் வந்து ஓப்பன் பேரந்தசிஸாக நம்ம செக் பண்ணுறோம். ஆப்வியஸாக ஓப்பன் பேரந்தசிஸாக இருக்குது. ஸோ அதனால வந்து வி ஆர் பாப்பிங் த டாப் எலிமெண்ட். டாப் எலிமெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேரந்தசிஸ், ரைட்? ஸோ பாப் பண்ணிட்டோம்னா we have the empty stack. empty stack இருந்துச்சுன்னா நம்ம இங்கே செக் பண்ணுறோம். empty stack இருந்துச்சுன்னா we can just return true. Alright, ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் கோடை. ஸோ பாருங்க நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது. லெட் மீ சப்மிட் அண்ட் see. ஸோ பாருங்க நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்ரோச் புரிஞ்சது நம்புறேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி we are just comparing the current element. current element is nothing but the S of I as well as the top element. top element to current element to close bracket open bracket corresponding இருந்துச்சுன்னா we are just popping the elements out of the stack. அண்ட் கடைசியாக வந்து ஸ்டாக் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா we're just returning true. ஆல்ரைட், ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. Thank you, thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye. Hey guys.